வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆசிரியர்கள் தினம், வஉசி பிறந்த தினம், ஓணம் பண்டிகை, மிலாது நபி, இது எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அன்னை தெரசாவுடைய நினைவு தினம், அவங்களே இன்னைக்கு நினச்சிக்குவோம். இதோட இந்த பரிபாடியை முடிச்சுட்டு நம்ம ஒரு கதை சொல்ல போகிறேன், அதை கேளுங்க. திருத்தணி பக்கத்தில் சர்வப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு. அங்கே ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. விளையும் பயிர் முளையிலேங்கிற மாதிரி பல திறமைகளை தன்னகத்தை கொண்ட அந்த குழந்தை தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவுக்கே ஜனாதிபதியாக விளங்கினார். அந்த சமயத்தில் ஒரு சிலர் போய், ஐயா, செப்டம்பர் 5ஆம் தேதி உங்கள் பிறந்தநாள் வருது, அன்னைக்கு உங்கள் பிறந்தநாளை விமரிசையாக கொண்டாடுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஓ, பிறந்தநாளை பேஷாக கொண்டாடிடுக்கோ அப்படின்னு சொல்லலை. இப்படி சொல்கிறார். எப்படின்னா, நீ பாருங்கள், என்னுடைய பிறந்தநாளை தனித்தனியாக எல்லாரும் கொண்டாடுறதை விட ஆசிரியர்கள் தினமாக மாற்றி, அந்த ஆசிரியர்கள் தினம் அப்படின்னு நீங்கள் எல்லா ஆசிரியர்களுக்கும் பொதுவாக கொண்டாடினீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் ஒரு கௌரவம், எனக்கும் ஒரு பெருமை, ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். எவ்வளோ ஒரு பெருந்தன்மை பார்த்தீங்களா? நான் பேரை மாற்றி நீங்கள் ஆசிரியர்கள் தினமாக கொண்டாடுங்கன்னு சொல்கிறதுக்கு பெரிய மனசு வேணும், பரந்த சிந்தனை இருக்கணும், உயர்ந்த உள்ளம் இருக்கணும். அந்த மாதிரி அவர் அறிவித்த பிறகு தான் இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. நிறைய பேருக்கு ஆசிரியர் தினம் என்னன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஏன் கொண்டாடுறோன்னா பல பேருக்கு தெரியல. அவங்களுக்கு தான் இந்த பதிவு, சரிங்களா? அப்போது அந்த சமயத்தில் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு என்ன சொல்கிறாரு, இவரை மாதிரி ஒரு அருமையான ஜனாதிபதி நமக்கு கிடைச்சது நாம் செஞ்ச புண்ணியம். அவருடைய அறிவு ரொம்ப விசாலமானது, அவருடைய புலமை ரொம்ப ஆழமானது, அவருடைய அந்த பரந்த நோக்கம், அதுதான் இந்த மாதிரி அவர் சொல்ல வச்சிருக்கு. அதனால் அவர் நமக்கு கிடைச்சது நம்ம அதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இப்படித்தான் இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க. இது உண்மையில் நடந்த ஒரு கதை. அந்த அளவுக்கு அந்த காலத்தில் ஆசிரியர்கள் சிறப்பாக விளங்கியிருக்காங்க. எந்த காலத்திலையுமே ஆசிரியர்கள் சிறப்பாக தான் விளங்கணும், அதுதான் சட்டம். ஏன் அப்படின்னா, கல்வி கற்காத ஒரு சமுதாயம் எந்த காலத்திலும் முன்னேறினதாக வரலாறு இல்லை, சரிங்களா? எத்தனையோ திறமைகள் ஒவ்வொருத்தையும் இருக்கலாம், படிப்பை தவிர மற்ற எத்தனையோ திறமைகள் இருக்கலாம். ஆனால் அந்த திறமைகளை ஒருங்கிணைத்து அதையெல்லாம் ஒரு மெர்ஜ் பண்ணி, ஒரு கன்வெர்ஜ் பண்ணி ஒரு புள்ளியில் குவிக்கிறதுக்கு கண்டிப்பாக கல்வி அவசியம். அதை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நிச்சயமாக மதிக்கத்தக்கவர்கள், பாராட்டத்தக்கவர்கள். அது மட்டுமல்ல, அவருடைய அந்த பிறந்த நாளை ஒரு விழாவாக கொண்டாடுறதோடு நிறுத்தாமல் ஒவ்வொரு வருஷமும் சிறப்பாக பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கு அவருடைய பெயரால் நல்லாசிரியர் விருது அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. எந்த ஆசிரியர் தன்னுடைய கடமையும் அதனுடைய பலனையும் உணர்ந்து சரியான முறையில் மாணவர்களை வழிகாட்டுகிறாரோ அவரே சிறந்த ஆசிரியர், நல்லாசிரியர். அதனால் ஆசிரியர் பணிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இன்றைக்கி நிறைய பேர் ஆசிரியர் ஆகிடுறாங்க, சம்பளம் நிறைய கொடுக்குறாங்க, வசதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லை அவங்க கடமை. நாளைய வருங்கால பாரதத்தை, இந்தியாவை நிச்சயமாக அவங்க அந்த மாணாக்கர்கள் மூலமாக நல்ல சிந்தனை, நல்ல செயல், நல்ல எண்ணம், நல்ல நோக்கம் இப்படி கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்ட மாதிரியோ எதிர்பார்த்த மாதிரியோ ஒரு வல்லரசாக ஆக்க முடியும். படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு, ஆனாலும் அவர்களுடைய அனுபவம் எல்லா படிக்காத மக்களுக்கும் வராது, இல்லைங்களா? படிக்கவில்லை, கல்வி கற்கவில்லைன்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்மளால் அனலைஸ் பண்ண முடியாது, ஆராய்ச்சி பண்ண முடியாது, ஒரு விவாதம் பண்ணி தர்க்கம் பண்ணி ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியாது. அதுதான் அந்த கல்வியுடைய ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்வேன் நான். அதனால் அந்த மாதிரி ஆசிரியர்கள் நம் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. எங்கேயோ ஒரு ஆசிரியர்கள் தவறு செய்யக்கூடிய ஆசிரியர்களும் இருக்காங்க.
இன்றைக்கி நிறைய பார்க்குறீங்க நீங்கள். அதை நான் இந்த இடத்துல என் வாயால் சொல்ல விரும்பலை. அவங்கெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி நல்ல நாளில் நல்ல செய்திகளை கேட்டு தங்களை மாற்றிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். யார் ஒருவர் தன் கடமையிலிருந்து வழுவி அந்த தொழிலை, அந்த யஜ்ஞத்தை, அந்த யாகத்தை சரியாக செய்யவில்லையோ, செய்ய மறுக்கிறார்களோ அல்லது மறக்கிறார்களோ, அவங்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து நீங்கள் மாறுங்க. ஏன்னா உங்களை நம்பித்தான் பெற்றோர்கள் குழந்தைகளை உங்ககிட்ட அனுப்புகிறாங்க. அதனால் நீங்கள் அதுக்கு முழு பொறுப்பு ஏற்றுக்கிட்டே ஆகணும். அந்த மோசமான ஒரு பையனை கூட நல்ல மாணவனாக மாற்றணும். சரிங்களா? அந்த காலத்தில் குருகுல வாசம், அதுக்கப்புறம் திண்ண பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் ஓராசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளின்னு அப்படி வளர்ந்து இன்றைக்கி பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்குது. இன்னும் கூட சில பேர் தங்களுக்கு பாடம் நடத்தின ஆசிரியர்கள் பேரையெல்லாம் மறக்காமல் சொல்லிகிட்டு இருக்காங்க. டாக்டர் கர்ணன் மாரியப்பன் அப்படின்னு ஒருத்தர் டாக்டராகவும் இருக்கார், சினிமா துறையில் இருக்கார், 2 படம் எடுத்திருக்காரு. அவர் இன்றைக்கி ஒரு பதிவு போட்டிருந்தார் முகநூலில். தான் படித்த ஆசிரியர்கள் பேரையெல்லாம் சொல்லியிருக்கார். எப்போவோ பள்ளியில் கல்லூரியில் படித்த அந்த ஆசான்களை இன்றும் நினைவில் நிறுத்தி இருக்கிறார். அப்படின்னா அவருக்கு நான் இந்த இடத்துல ஒரு பெரிய பாராட்டு சொல்கிறேன். மிஸ்டர் கர்ணன் மாரியப்பன், யூ ஆர் ரியலி கிரேட். டாக்டர் மட்டும் இல்லை, நீங்கள் பெரிய அறிவாளி, நீங்கள் பெரிய நியாயவாதி, மனிதாபிமானமான ஒரு மனிதன். இதாங்க இன்றைக்கி விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.